வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது மஷ்ரூம் கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும் போல 2 வெங்காயத்தை சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுல 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா இது கூட சேர்க்கறதுக்காக 2 தக்காளியை சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். தேவைப்பட்டா நீங்க மிக்சியில கூட அரைச்சுக்கலாம். இந்த தக்காளியை வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3 டீஸ்பூன் தனியா தூள். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு லேசா வதக்கி விட்டுறலாம். இப்ப இந்த பேனை மூடி இந்த மசாலா நல்லா வெந்து இதுல இருந்து லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக விட்டுறலாம். பாத்தீங்கன்னா இப்ப மசாலா நல்லா வெந்து எண்ணெயுமே லேசா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா அடி ஒட்ட ஒரு கிண்டிட்டு இது கூட சேர்க்கறதுக்காக 400 கிராம் அளவு பட்டன் மஷ்ரூமை நல்லா தண்ணியில கழுவிட்டு பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மொத்தமும் இந்த மஷ்ரூம் முழுக்க நல்லா ஒண்ணு சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மஷ்ரூம் வெந்துச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்ப இந்த பேனை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாத்தீங்கன்னா இப்ப மஷ்ரூம் கிரேவி நல்லா கொதிச்சு நம்ம போட்ட மஷ்ரூமும் நல்லாவே வெந்திருக்கு. இது அடிவட்ட ஒரு கிண்டிட்டு இது கூட சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன். அதை கையில போட்டு நொறுக்கி போட்டுக்கலாம். அப்படியே 2 டீஸ்பூன் அளவு கடாய் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எப்பவுமே மஷ்ரூம் கிரேவிக்கு கொஞ்சம் கடாய் மசாலா சேர்த்து செஞ்சீங்கன்னா கிரேவி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கடாய் மசாலாக்கு உண்டான ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். அடுத்ததா இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட் பவுடர் வச்சிருக்கேன். நான் எப்பவுமே கொஞ்சம் கேஷ்யூ நட்டை நல்லா நைஸா பவுடர் ஆக்கி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இந்த கேஷ்யூ நட் பவுடர்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிரேவில சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த கேஷ்யூ நட் பவுடர் இல்ல அப்படின்னாச்சுன்னா நீங்க தக்காளியை போடும் போல அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இதை நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். கிரேவி பாத்தீங்கன்னா 2 நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த அளவுக்கு தளர இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக விட்டுற வேண்டாம். கடைசியா இதுல பொடியா நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி இப்போ தயாராயிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.